சென்னையில் நேற்று மதியம் மகளிர் இலவச பஸ்ஸில் இருக்கையின் கீழே இருந்த பலகை உடைந்து ஓட்டை ஏற்பட்டது. ஓட்டை வழியே விழுந்த பெண் காயமடைந்தார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அந்த பெண் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். டப்பா பஸ்ஸுகளை இயக்குவதாக அரசு மீது பயணிகள் ஆத்திரத்தை கொட்டினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்திருந்தார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் புதிய பஸ்ஸுகளை வாங்காமல் தரமற்ற, பயன்பாட்டுக்கு தகுதியற்ற பஸ்களில் பிங்க் கலர் பெயிண்ட் பூசி மகளிர் இலவச பஸ் என இயக்கி வருகிறது. இது மக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கி வருகிறது. இனி பஸ் பயணம் இலவசம் என்பதுடன் மாவுக்கட்டும் இலவசம் என அறிவித்தாலும் ஆச்சரியமில்லை. மக்கள் திமுக அரசில் உயிர் பிழைத்து வாழ்வதே மாபெரும் சாதனை என்ற நிலையில்தான் ஆட்சி உள்ளது. தமிழகம் முழுவதும் தரமற்ற பஸ்கள் இருப்பதை நேற்றைய சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது. புதிய பஸ்களை வாங்கி மக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.